find the sum of all natural numbers from 1 to 300 excluding those divisible by 3. இது வந்து நம்மளோட கொஸ்டின். இங்க கேட்டிருக்கிறது வந்து sum of all natural numbersனு கேட்டிருந்தா நமக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா 300, அதுல வந்து 300 வரைக்கும் இருக்கிற நம்பர்ல divisible by 3 எக்ஸ்க்ளூட் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம s is equal to எப்படி எழுதணும்? sum of all natural numbers முதல்ல எடுத்துறணும். sum of all natural number எடுத்துட்டு excludingனா என்னது? மைனஸ். இங்க sum of all numbers divisible by 3. so divisible by 3 வந்து இதுல இருந்து subtract பண்ணா நமக்கு வேல்யூ கிடைச்சிரும். so first என்ன பண்ண போறோம்? நம்ம sum of all natural numbers 1 to 300 ரெண்டு பார்ட்டா இருக்கு. so first part case 1 எடுத்துக்கலாமா? case 1 வந்து sum of all natural number from 1 to 300 அப்படின்னு இருக்கு. இப்போ நம்ம எப்படி எழுதலாம்? 1 plus 2 plus 3 and so on up to 300 அப்படின்னு எழுதலாமா? இதுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்கு. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னா Sn equal to n into n plus 1 divided by 2. sum of all natural numberனு கேட்டாலே ஒரு நம்பர்ல இருந்து இத்தனை நம்பர் வரைக்கும் உள்ளது கண்டுபிடிங்கன்னா இதுதான் நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா n into n plus 1 by 2. இங்க nன்றது லாஸ்ட் நம்பர் அப்படின்றது தான் n. so Sn equal to 300 into 300 plus 1ன்றது 301 divided by 2. இதை கேன்சல் பண்ணா 115 வரும். so 301 into 150 0. அடுத்து 5ல பண்ணும்போது 5 0 15. 1ல பண்ணும்போது இட்ஸ் 301 0 5 1 5 4. ஸோ இந்த பார்ட்டுக்கான ஆன்சர் 45150. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா sum of all numbers divisible by 3. அதை கேஸ் 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் பார்ட்டு. ஸோ கேஸ் 2 sum of all numbers divisible by 3. divisible by 3 அப்படின்னா நம்ம எங்கேருந்து எடுக்கணும்? 3லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ 3 6. ஸோ இது எல்லாத்துக்கும் சம் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இதை எப்படி எடுக்கலாம்னா 3 6 9 12 and so on up to லாஸ்ட் நம்பர் 300மே divisible by 3 தான். இப்போ இது வந்து என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு SNக்கு நான் டைரக்டா போக முடியாது. ஏன்னா SNோட ஃபார்முலா அங்க வந்து 1லேருந்து 300 அப்படின்னு இருந்ததுனால நம்ம ஜெனரல் ஃபார்முலாக்கு போயிட்டோம். இங்க வந்து இது ஒரு ஏபி ஃபார்மேட்ல இருக்கு. 3 to 6க்கு டிஃபரன்ஸ் வந்து 3, திருப்பி 6க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் 3. டிஃபரன்ஸ் 3ல போறதுனால இது ஏபி ஃபார்மேட். இங்க எழுதுறேன். சீரீஸ் இஸ் இன் ஏபி அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் ஃபார்மேட்ல இருக்கு. அப்ப நான் டைரக்டா சம்முக்கு ப்ரொசீட் பண்ண முடியாது. என்னோட SN ஃபார்முலா n by 2 into 2a plus n minus 1 into d. இது நம்ம ஃபார்முலா. இப்போ கொஸ்டின்ல இருந்து நான் வந்து AD எடுத்துக்கலாம். ஏன்றது ஃபர்ஸ்ட் நம்பர் 3. Dன்றது செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸோ அதுவும் 3. இப்போ எனக்கு n தெரியாது. n கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். நம்ம L minus A by D plus 1. ஸோ நான் எனக்கு L என்னன்னு அப்படின்னா லாஸ்ட் நம்பர் தான் L. 300 மைனஸ் ஏன்றது இங்க எழுதியிருக்கோமா 3 டிவைடட் பை Dன்றதும் 3 பிளஸ் 1. அப்போ என்னோட n என்ன வருது பாருங்க. 300 மைனஸ் 3ன்றது 297. 297 by 3 plus 1. இதை கேன்சல் பண்ணா 99 வரும். ஸோ பிளஸ் 1 போடும்போது 100. இப்போ எனக்கு என்னோட வேல்யூ 100. n ஈக்குவல் டு 100. இப்போ இது எல்லாத்தையும் SN ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்றோம். Sn equal to n by 2. so 100 by 2. 2a 2 into a ஓட வேல்யூ 3 plus n minus 1 100 minus 1 into d. d ஓட வேல்யூவும் 3. இங்க சிம்பிளிஃபை பண்ணா இது 50 உள்ள 6 plus 99 into 3. 99 into 3 அப்படின்றது 297.
ஸோ 50 இன்ட்டு 6 ப்ளஸ் 297. 297ஓட 6 ஆட் பண்ணால் 303. ஸோ 50 இன்ட்டு 303 அப்படின்னு வரும். 303-ஐ 50ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஒரு 0வை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 5ல் மல்டிப்ளை பண்ணால் 15, திருப்பியும் 15 ஒரு 0வை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ 15150. இது divisible by 3க்கு. இப்போ என் கொஸ்டின் என்ன? sum of all natural numbers, அதில் வந்து excluding those divisible by 3. ஸோ மொத்த நேச்சுரல் நம்பரோட வேல்யூ 45,150. அதில் 3 divisible ஆகிறது 15,150. ஸோ இப்போ SN equal to என்ன வரும்? 45,150லேருந்து 15,150-ஐ சப்ட்ராக்ட் பண்ணுறோம், எக்ஸ்க்ளூட் பண்ணுறோம். இப்போ என்னோட ஆன்சர் 30,000.